மக்களே, இன்னைக்கு சுருதி வந்து ஏன் இந்த குடும்ப குத்தவளுக்கு கெட்டப்பில் வந்திருக்கேன்னா, பிகாஸ் டுடே இஸ் நம்ம தமிழ் புத்தாண்டுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என் செல்ல குட்டீஸ்க்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் உங்களை நான் கோல்டு பிரியம் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சன் உள்ள இன்வைட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கோல்டு பிரியம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறோம். ஆமாங்க, நல்ல நாள் அதுவுமா ஸ்வீட்டாக இனிப்பாக தித்திப்பாக எதாவது பண்ணணும்ல. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறோம். வித் யாரோட தெரியுமா? அந்த டிஷ்ஷை விட ஸ்வீட்டான பீப்புளோட பண்ண போகிறோம். அதாவது அந்த கப்பிள் எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஹிண்ட்டு கொடுத்து தானே ஆரம்பிப்பேன். ஸோ அவங்க ஒரு கப்பிள். அந்த கப்பிள் எப்படின்னா எவ்வளோ ஸ்வீட்னா, அவங்க எந்த ஷோக்கு வந்தாலும் அவங்க டேலண்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஊரில் வந்து சின்ன சின்ன ஷோஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுவே வந்து இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மேடை கிடச்சோன்னே அங்கே ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து பெரிய பெரிய லெவலில் இன்னைக்கு வந்து நம்ம ஊரை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய நாடுங்களை வந்து அவங்க வந்து நம்மளோட கல்ச்சரை எடுத்துன்னு போய் நம்மளோட ஃபோக் சாங்ஸ் எல்லாம் அவங்க பாடுறாங்க. அண்ட் ஆஸ் அ கப்பிளே, அதாவது ஒரே ஃபீல்டில் ஒரே கரியர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், பெரிய மேட்ச்சு. அந்த மாதிரி ஜாடிக்கேற்ற முடிப்பா சூப்பர்ப்பா இவங்க. அந்த மாதிரி யார் தெரியுமா? செந்திலுக்கேற்ற ராஜி, ராஜிக்கேற்ற செந்தில். இன்னைக்கு நம்ம ஷோக்கு வர போகிறாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பிள். லெட்ஸ் வெல்கம் செந்தில் அண்ட் ராஜி. ஹலோ. ஹாய். வாட் குடும்ப கப்பிள். ஆமாம், வாட் பியூட்டிஃபுல். உங்களை பார்த்தாலே அப்படியே ஒத்தி கும்பிடணும்னு தோணுச்சு. அப்படி சூப்பராக இருக்கீங்க. அண்ட் நான் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நல்ல விதமாவா? நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் இல்லை, நல்ல விஷயம் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம், கெத்தான விஷயம். ஆமாம், அதாவது நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா, அதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு செலிப்ரேஷனோ வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நாட்டுலேருந்தும் உங்களுக்கு ஒரு கால் வந்து புக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்க, இந்த இந்தியன் ஃபெஸ்டிவலை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி எங்கள் நாட்டில் நீங்கள் அதை கொண்டாட போகிறீங்க, எங்கள் மக்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி புக்கிங் போட்டு உங்களை கூடுவாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் முந்திக்கிட்டு, அதாவது கோல்டு பிரியம் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சனில் we got them first. ஆமாம், தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தமிழ் கப்பில் வந்து இன்வைட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே, சூப்பர். இன்னைக்கு நான் உங்களுக்காக வந்து ஒரு ஸ்வீட் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர். நான் சொதப்பக்கூடாது. ஓகே. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் தான் CWC சீசன் 3 டைட்டில் வின்னர். பட் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பொதுவாக இப்படி ஏதாவது ஷோக்கு கூப்பிட்டு எங்களை சமைக்க சொல்லுவாங்க. நீங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷோ வந்து அதுவே எங்களுக்கு பயங்கர ஹாப்பி, சூப்பர் ஜாலியாக இருக்கும். நாங்கள் இல்லைங்க, நான் வந்து உங்களை வந்து சமைக்கலாம் சொல்ல மாட்டேன். சூப்பர். லைட்டாக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, அவ்வளவுதான். அவங்க பெசஞ்சு குடுத்துருவாங்க, நீங்க வறுத்து குடுத்துருவீங்க, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பிரசன்டேஷன் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம வீட்ல எல்லாம் அம்மா வந்து இல்ல அந்த உப்பு போட்டு அந்த கண்டி விடுன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரே சரியா வரலன்னு வையா, அவ தான் உப்பு போட்டா அதனால தான் அப்படி ஆயிடுச்சு, அதே அவங்க மேல போடுவாங்கல்ல. சூச்சமத்தை கண்டுட்டாளே. வெரி கிளவர். ஓகே ஓகே, இதுக்கு ரொம்ப சிம்பிளானது தான், ஆனா சீனா இருக்கும். ஓகேங்களா? சீனா இருக்கும். எஸ். ஆக்சுவலா நீங்களே பார்க்க செம சீனா, ரொம்ப அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. ரொம்ப
தேங்க்ஸ். Thank you. மிக்க 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 நன்றி. நன்றி. இந்த மாதிரி எல்லாம் எங்க வீட்ல யாருக்கும் அறிவே இல்லைங்க. இந்த மாதிரி அடிக்கடி எல்லாம் பாராட்ட மாட்டாங்க. இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க. நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு ஒரு சின்ன உதவி, நீங்கள் தேவதை மாதிரி இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும், அவரை கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பி விடுறீங்களா? ஏமா நல்லா தானே இருக்கு. வாஸ்து சரியில்லை. எல்லா வீட்லயும் இதுதான் பிரச்சனையா? கண்ணு உறுத்தலேன்னு பார்த்துட்டு இப்படிதாங்க. சேம் பிளட். நானும் அதேதான். கரெக்டா எங்க வீட்லயும் இதேதான். கரெக்ட். பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர் சேர்ந்து இத வறுக்குறோமலே இவர சோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? அவரை வறுக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் என்ன வறுக்க போறேன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் குண்டால அடுப்பே ஆன் பண்ணாம ஒரு 1/2 கப் சர்க்கரை. ஓகே. அண்ட் இதே கப்ல 1 கப் தண்ணி. சூப்பர். ஓ, பாவு காய்ச்ச போறீங்களா? எப்படி? அப்படியா? பாவம் நிறைய வீட்ல போய் காய்ச்சிட்டு வந்துருக்கோம் போல இருக்கு. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன எஸ் எஸ். ஒரு ஃப்ளோல வந்து தப்பு இல்ல. ஃப்ரெண்ட் அவங்க தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் அப்படிதான். ட்ரூ லவ் இப்படி கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுறாங்க. எனக்கு அவரை இப்ப சொன்னாலே பக்கத்து வீட்டு அவரை சொல்ற மாதிரி இருக்கும். வாங்க போங்கன்னு சொன்னா யாரும் தெரியாதவங்க வாங்க போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆள சொல்ற மாதிரி இருக்காது. ஏய் என்னடா அப்படின்னு சொன்னா நம்ம ஆளு. சரி மாதிரி போட்டு ஒரே அடியா டாப் போட்டுறாதமா. 2 டைம்ஸ் மட்டும் போட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து இத பேன்ல பேர் என்னது? ஸ்பூனா? கரண்டி. இதை கலக்கிறோம். இப்போ நான் வந்து இவ்வளோ நாளா ஒரு நான்வெஜ் ஒரு ஸ்டார்டர் அப்படிதான் செஞ்சிருந்தேன். ஆனால் எனக்கு தமிழ் புத்தாண்டுனால ஸ்வீட், அதுவும் ஒரு ஸ்வீட்டான கப்பல். ஆமா, இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது நீங்க உங்க ஊர்ல நார்மலா எப்படி யூஸ்வலா கொண்டாடுவீங்க அது சொல்லுங்களேன். கொஸ்டின் பாஸ். நம்ம ஊர்ல எப்படின்னா இப்போ சித்திரை 1ஆம் தேதி ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா கிராமமே சேர்ந்து நல்லேர் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்கிற மாதிரி. நல்லேர்னா அந்த ஊர்ல இருக்க எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அந்த புத்தாண்டை வரவேற்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாடு இருக்கு இல்லையா, மாடு போட்டி ஒரு பொதுவான ஒரு இடத்துல நாங்கள் ஏர் ஓட்டுவோம். எல்லாரும் ஊரே ஏர் ஓட்டி அந்த புத்தாண்டை நாங்கள் கொண்டாடி ஒரு ஊரே ஒன்னா சேர்ந்து பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட். இப்பதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 4-5 பேரை சேர்க்கறதுக்குள்ளேயே போறோம். ஆமா, ஒரு இடத்துல ஒன்னா சாமி கும்பிட்டு நாங்க அந்த அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். சூப்பர். அங்கங்க பஞ்சு மிட்டாய் இருப்பாங்க, அப்புறம் இந்த ரோஸ் கலர் ஜவ்வு மிட்டாய். சொல்லுங்க, ஒரு புத்தாண்டுக்கு என்ன உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டுல ஒரு 2 நாள் ரொம்ப புத்தாண்டு பொங்கல் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் என்ன கூப்பிடுறீங்களா? இப்போ அல்பத்தனமா நீங்க யாரையும் பார்த்தீங்க இல்ல என்ன பாருங்க, நான் தான் அல்பத்தனம். இதுல சும்மா ஒரு 2 டிராப் லெமன். சரி, ஓகே. ஷோலாம் அப்பப்ப நான் பாத்திருக்கேன். அது என்னதுங்க அது? இது என்னது? இது உப்பு இல்ல, அது என்ன அதுன்னு கேட்டா மோந்தே பாக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. இது இல்ல இந்த இல்லமா ஏலக்காய் நான் கெஸ் பண்ண தெரியுமா ஃபர்ஸ்ட் டேல ஸ்டாப் போகும்போது சிடபிள்யூசில இது என்ன? ஏலக்காய். கரெக்ட். ஏலக்காயும் ஏலக்காய் மட்டுமா இல்ல வேற எதுமா? வெறும் ஏலக்காய் தான் இடிச்சு போட்டுட்டேன். நல்லா அளவெல்லாம் சொல்லாம இருக்கீங்க. அடியில சொல்லிட்டாங்க ஒரு 2 டிராப். அப்படியா? இது வந்து ஒரு சிட்டிகை அவ்வளவுதான். சிட்டிகை அதெல்லாம் பெண்களுக்கு தெரியும். நாம பாகாக்குறோம். இதுல ஃபைனல் டச் என்ன தெரியுமா? லெமன் சொன்னேன், ஏலக்காய் சொன்னேன், ஒரு 2 டீஸ்பூன் தான் சும்மா. இவ்வளவுதான். ரோஸ் சிரப், ரோஸ் வாட்டர், ரோஸ் சிரப். ஜஸ்ட் அந்த ரோஸ் எசன்ஸ். ஆக்சுவலா சிரப் கூட ஒரு எசன்ஸ்ல கொஞ்சம் போட்டு அந்த வாசனையா இருக்கும். நீங்க சாப்பிடும்போது அப்படியே அந்த ரோஸ் வாசனையா இருக்கும். அண்ட் இது வந்து அந்த பாகு வந்து இப்படி பண்ணா எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணா இப்படி பாகு ரெடி. ஓகே, சூடா இருக்கும்ல. அவர் கையில கொடுத்து பாட்டுங்க ஒட்டுதான்னு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எனக்கு என்ன டவுட்னா, உங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். நினைச்சேன் லவ் மேரேஜ் தான் இப்படி எல்லாம் நடக்கும்னு. எனக்கு அதுக்கு லவ் மேரேஜ் தான். ஆமா, எப்படி ஊர்ல அந்த திருவிழால தான் மீட் பண்ணீங்க?
ஆமா எல்லாம் திருவிழான்னா நம்ம திருவிழா பாட்டு பாடும்போது மீட் பண்ணோம். ஓ நீங்க பாட அவர் உங்களை ரசிக்க. ஓகே அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் இல்ல நிறைய இடத்துல சொல்லி நீங்க எப்படி அதை அட்மையர் பண்ணீங்க, அதை கொண்டு போய் அந்த மனதைரியத்தோட அவங்க கிட்ட எப்படி அதை வச்சீங்க சொன்னீங்க அந்த மேட்டரை? இல்ல நான் அந்த பார்த்தனக்கே அவங்க பிடிச்சிருச்சு, அவங்க பாடினது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசணுங்கிறக்காக கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி ஒரு 6 மாதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே 6 மாதம் சுத்தலே விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கு ஓகேன்ட்டாங்க. அது கேர்ள்ஸ் அப்படிதாங்க, எனக்கு தெரிஞ்சிடும். அதாவது இவங்களுக்கு நாங்க ஓகே சொல்ல போறோம்னு தெரிஞ்சாதான் அவங்கள நாங்க அலைய விடுவோம், இல்லாட்டி அலைய விட மாட்டோம். இல்ல கேர்ள்ஸ் அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிடுது இல்ல. அவங்க என்ன மாதிரி தான் இருக்காங்க, நாங்க ஓகே நமக்காக ஒரு 6 மாசம் கூட அலையலைன்னா எப்படி வாழ்க்கை பூரா நம்ம கூட இருப்பாங்க இவங்க? அலையிறாங்கன்னு பார்ப்போம். கரெக்ட். இதுவே எங்களுக்கு வந்து ஓகே இல்லைன்னா இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிடுவோம். ஆமா. ஆனா ஆமான்னு சொல்ல போறோம்னா வச்சு செஞ்சுதான் அதுக்கு தயார்படுத்துறோம் மாதிரி. கரெக்ட். அப்படிதான் நம்ம ரெடி பண்ணணும். கரெக்டா? சரி சரி. இப்போ அதாவது நீங்க அட்மையர் பண்ணீங்கல்ல, அதை வந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே நான் கேள்வி கேட்டா எனக்கு வேலை ஈஸியாடும்ல. ஓகே நான் ட்ரை பண்ணுவேன். எப்படி பண்றாங்க பாப்போம். ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க, நானே பண்ணிடுவேன். பட் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இது நம்ம இன்னைக்கு பண்ண போற டிஷ் வந்து காலா ஜாமுனா. ஓ காலா ஜாமுன். காலா ஜாமுன். சரி அததான் பண்றோம். ஒண்ணும் இல்லை, இதை வந்து பால்கோவா. இது எப்படி என்ன நீங்க பண்ணணும்னா இதை இப்படி வச்சு நல்லா மசிய சாஃப்டா உருளைக்கிழங்கு அப்படி மசிப்போம்ல. நல்ல சாஃப்டா இப்படி பேச கூடாது, சரி இப்படி பேசணும். இப்படி ஓகே. அத நாங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பண்றோம். ரெடி? ஃபர்ஸ்ட் அத மட்டும் பிரிச்சு விடுங்களா. எஸ். நல்ல இந்த இது இருக்குல்ல, அத வச்சு இப்படி நல்ல நல்ல இப்ப வந்து இது வந்து பன்னீர் வந்து நாங்க வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து இதுல சேர்த்து ஃபுல்லாவே அப்படியே போட்டுறோம். அப்படியே போட்டுறலாம். இது எல்லாமேவா? ஆமா. போட்டு எவ்வளவு நீங்க இது பண்றீங்களோ அதோட பதம் அதுலதான் இருக்கு. உங்க கையில தான் காலா ஜாமுனோட பதமே இருக்கு. இப்ப வந்து அது மைதா அங்க வச்சிருக்கோம். அதுல ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணணும். சும்மா ஒரு 2 ஸ்பூன். ஒரே நேரத்துல பண்ணிட்டே இருக்கோம். இங்க பாருங்க கலவு பாருங்க. இன்னொரு போடுவா? எஸ். ஒரே இடத்துல போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடலாம். இது சின்ன ஸ்பூன்னால இன்னும் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன். ஓகே போடுமா? போடு. கொட்டிடலாம். இதேதான். வெரி குட். இந்த ஃப்ளோ தாங்க வேணும். ஓகே. இப்போ நான் வந்து அடுத்த ஒரு இது வச்சிருக்கேன். ஆமா, நான் வந்து உங்களை ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோல்ட் பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம். அதாவது நான் வந்து இதை வந்து நிஜமா ட்ரை பண்ணேங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. குட்டி பையன் வந்து எனக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணி நீங்க இதுலதான் சமைக்கணும்னா நானும் சரி ஓகே என்னதான் இருக்கு அப்படின்னு சமைச்சு பார்த்தா நிஜமா எண்ணெய்ல அது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, எண்ணெய் ரொம்ப இழுத்துக்கல, அண்ட் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, ஈஸியா வந்துடுது. பொரிக்கிறது வறுக்கிறது எல்லாமே நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கோல்ட் பிரியம் இஸ் ரியலி பிரியம். ஆமா. ஸோ இதை வந்து நம்ம ஊத்துறோம். ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம அதை லைட்டா குட்டி 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 குட்டியா உருண்டை பிடிக்க போறோம். ஓகேங்களா? அதே அவரே பிடிக்க சொல்லுங்க. சரி நம்ம செய்வோம். நீங்க என்ன பண்ண பேசிட்டே இருப்பீங்களா? வேடிக்கை பார்த்துட்டே அவருக்கு அது பேசி வேர்க்குதுப்பா. ஓகே, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சிருக்கோம். என்ன காய வைக்க ஆரம்பிச்சோம். என்ன பண்ண போறோம்? ஆமா, ஒண்ணுமே இல்ல, அது வந்து குட்டி குட்டியா இப்ப உருண்டை பிடிக்கும். இங்க ஜஸ்ட் இவ்வளவு எடுத்து ஓகேயா? ஓகே ஓகேயா? ஓகே. சோ நம்ம வந்து இந்த மாதிரி நெய் வாசம் வருது இல்ல? நெய் வாசம் வருது இல்ல? அப்படி இன்னொன்னு சொல்லுங்க. அது உங்க கை பதம். அப்படி நிறைய உருண்டை பிடிப்பாரு. உருண்டை பிடிக்கணுமா வேணாமா? வேணாம். சூப்பரா இருக்கு. கை பதம் அற்புதமா இருக்கு. இன்னொரு உருண்டை பிடிங்க. நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். உங்க புடவை ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்களாவே வந்து இந்த மாதிரி கைத்தறி புடவைகள்லாம் வந்துட்டு சேல்ஸ் பண்றதா நான் ஆக்சுவலா உங்களோட இதெல்லாம் பார்த்தேன், ஆட்லாம் பார்த்தேன், இன்ஸ்டால பாத்தீங்களா? நீங்க கட்டின எல்லா புடவையும் சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சதா? ஆமா, நான் ரொம்ப கனெக்ட் ஆகிறேன் அது கூட. ஏன்னா நானும் கைத்தறி நெசவாளர்
குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான். எங்க அப்பா, எங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் கை ப்ளீஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுங்களேன். ஊருக்கே வந்துருங்க. நான் தயவு செஞ்சு ஏற்கனவே இன்வைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்ப இதை விட எனக்கு என்னங்க வேணும்? அவங்க ஃபேமிலியிலே அவங்க வந்து புடவை எல்லாம் நெஞ்சு கொடுப்பாங்களாம். தயவு செஞ்சு என்னையும் அங்க சேர்த்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம சேர்ந்து பண்றோம். தெரிக்க விடுறோம். தறியில தெரிக்க விடுறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை புடிச்சு வச்சிட்டோம்ல, இத வந்து அழகா நம்ம வறுத்து இந்த இத ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்ல, இந்த ஜீரா. ஆமா ஆமா. ஜீரா தண்ணிவாங்க. அதுல உடனே போட்டுறணும். ஓகே ஓகே. ராஜி, நீங்க பாடி நான் கேட்டதே இல்ல. இப்ப பாடி காமிங்க. நேர்ல கேட்கலாம் நீங்க. நான் வந்து இவருக்காக எழுதுற ஒரு பாட்டு அது. அது வந்து நான் நீங்களும் அவரை ஃபீல் பண்ணி லவ்ப்பா 2 பேரும் சூப்பர்ப்பா. அவருக்காக நீங்க ஃபீல் பண்ணி நான் அந்த ஃபோக் சாங் அது. சரியா? நான் பாடட்டுமா? கோவக்கார மச்சானும் இல்ல, ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார். கோவக்கார ஆனா கோவக்கார, அவரு கோவக்கார மச்சானும் இல்ல, ஏன் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. சூப்பர் சூப்பர், வேற லெவல். 2 பேரும் என்ன செம்மையா பாடுறாங்க, திறமைசாலிங்க, வேற லெவலுங்க. உங்க 2 பேரையும் மீட் பண்ணதுல என்ன ஆக்சுவலா ஷோவை தாண்டி ஒரு சில பேரை மீட் பண்ணா அது ஒரு பாசிட்டிவா தோணும். அந்த மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, பெரிய விஷயம் என்ன தெரியுமா? CWC சீசன் 3ல டைட்டில் வின்னர்னு நான் நினைச்சேன். ஆமா, நீங்க சூப்பர் வேற லெவலுங்க. நீங்க அது அங்க பாருங்க, அண்ணாண்ட சூப்பர் சிங்கர் சீசன் 6 டைட்டில் வின்னர். என்ன தோணுச்சு, ஒரு டைட்டில் 5 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்காக 6 மாசம் அயராது உழைத்து டைட்டில் 7 மாசம் அயராது உழைத்து டைட்டில் வாங்குறதை விட அந்த டைட்டில் வாங்குறோட பொண்டாட்டியா இருக்கிறது ஈஸியா இருக்கு போல இருக்கு. டக்குன்னு டைட்டில் வாங்கிடுவாங்க, அந்த காசு நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு பாட்டு தாங்க வரவே, நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். இப்போ என்ன உங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு சொல்லி தரீங்க? நாட்டுப்புற பாட்டு ஒரு பாட்டு சொல்லி கொடுங்க. அவங்க சொல்லி கொடுங்க. அவங்க கிராமங்கள் மேல ரொம்ப விருப்பமா இருக்காங்க. நீ சொல்லி கொடுங்க, அவங்க சூப்பரா பாடுவாங்க. தன்னே நானே ஏ தன்னே நானே அதேதான்டா. ஏதன்னே நானே ஏ தன்னே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தான நன்னே நானே தான நன்னே நானே தன்ன நன்னே நானே தன்ன நன்னே நானே ஏ தன்னே நானே ஏ தன்னே நானே தானே நானே நல்லா இருக்கு. இல்லங்க, அந்த தெய்வ திருமண படத்துல ஒரு பெரிய கவி சூப்பர் வரல. அதாவது நான் பாடும்போது நல்லா இருக்கு, நீங்க பாடும்போதுதான் நான் பாடுறது கேவலமா இருக்கு தெரியல. இதுக்கு நம்ம ஆனா அன்னைக்கு பாடலும் கத்துட்டோம், காலா ஜாமுனும் கத்துட்டோம். ஸோ எங்களுக்காக இவ்வளோ அழகா நீங்க பாட்டெல்லாம் படிக்கீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட். ஐயோ, பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கு. அவங்க நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. நீங்க ஒன்றும் ஊட்டவே வேணாம், நானே ஊட்டுறேன். தேவையில்லை, இருங்க வரேன். செம்மையா சூப்பரா இருக்கு. நீங்க வந்திருக்க கெஸ்ட்டுக்கு வந்து நான் ஆக்சுவலா இப்போ அவங்க கெஸ்ட் நான் சொல்ல வரும்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு சின்ன கிஃப்ட் புத்தாண்டனிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மை டியர் மக்களே, எங்க 3 பேர் சார்பாக உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ கோல்ட் பிரியம் வழங்கும் ஸ்ருத்திகாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம காலா ஜாமுன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்வீட்டு நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, செஞ்சதே தெரியல, கடன் செஞ்சுட்டோம். அந்த மாதிரி நீங்களும் குடுன்னு செஞ்சுட்டு குடுன்னு அதை சாப்பிட்டு பாருங்க, ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஸ்வீட்டு மாதிரியே உங்க மொத்த வருஷமும் ஸ்வீட்டா இருக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. பாய் பாய்.